நம்ம விளையாடுற எல்லா கேம்குள்ளேயுமே வந்து ஒரு எக்கானமி இருக்கும். இந்த எக்கானமின்றது வந்து மணியை பற்றினது இல்லை, இது வந்து கேம் எக்கானமி. ஒரு கேமோட ஃப்ளோ இதை வச்சு தான் இருக்கும். ஏர்ன் பண்ணுறது, ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்கிரேட் பண்ணுறது. இதை நம்ம வந்து வெறும் காயின் சிஸ்டம் இல்லை வந்து மணி சிஸ்டம் மட்டும்தான் யோசிப்போம். பட் வந்து ஸ்டாமினா ஹெல்த்லேயும் வந்து இந்த எக்கனாமி வந்து வேலை செய்யும். இது ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வந்து நம்ம சில கேமில் வந்து ரீஜென்ரேஷன் இருக்கும். சில கேமில் வந்து நம்ம மெடிக்கிட் எடுக்கணும், இல்லைனா வந்து எதனா ஃபுட் சாப்பிட்டா தான் வந்து நம்மளோட ஹெல்த் வந்து திருப்பி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஏன் வந்து வித்தியாசமாக இருக்குது? ஒரே ஹெல்த் சிஸ்டம் எல்லா கேம்லையும் இருக்கலாம்ல, பட் ஏன் அப்படி இருக்க மாட்டேங்குதுன்னா வந்து இந்த சிஸ்டத்தை வச்சு தான் வந்து கேமோட டென்ஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. எல்லா கேம்லேயுமே வந்து லைஃப் ரீஜென்ரேட் ஆச்சுன்னா வந்து அந்த இடத்துல வந்து லைஃப் மேலே இருக்க பயமே இருக்காது. ஒரு ஹாரர் கேமில் வந்து லைஃப் ரீஜென்ரேட் ஆகினே இருந்துச்சுன்னா வந்து அதில் வர கோஸ்ட் மேலே நம்மளுக்கு பயமே இருக்காது. நம்ம பயப்படாமல் வந்து ஓகே லைஃப் ரீஜென்ரேட் ஆகிடும், நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்ற அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே அந்த கேமில் இருக்க ஹாரர் தன்மையே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து ஒரு கேமுக்குமே வந்து இதை டீட்டெயில்டாக டிசைன் பண்ணுவாங்க. நம்மளோட வேலை என்னென்னா வந்து இதை வந்து பேலன்ஸ்டாக டிசைன் பண்ணணும். ஒரு டைமும் பிளேயர் லூஸ் பண்ணும்போது இல்லை ஒரு ஹெல்த் வந்து அவங்க கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரிஸ்க் வர்சஸ் ரிவார்டுன்ற அந்த ஃபீலை கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஹெல்த்துக்கான உண்மையான மீனிங் இருக்கும். பிளேயருக்கு வந்து லைஃப் கம்மியாக இருக்கும்போது அவங்க பேனிக்காக இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு லைஃப் கிட் கிடச்சிருக்கு, அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ரிலீஃபாக ஃபீல் பண்ணணும். இந்த எமோஷனை நம்ம இந்த எக்கானமி டிசைனை வச்சு தான் வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். கால் ஆஃப் டியூட்டி மாதிரி ஃபாஸ்ட் பேஸ் ஷூட்டரில் வந்து நான் ரீஜென்ரேஷன் இல்லைன்னு வச்சுப்போமா, அது ஃபாஸ்ட் பேஸாகவே இருக்காது. பிளேயர் ஒரு கேமை எந்த மாதிரி விளையாடணும், என்ன பேஸில் விளையாடணுன்றது இந்த மாதிரி எக்கனாமிக் சிஸ்டத்தை வச்சு தான் வந்து டிசைனர்ஸ் வந்து டிசைன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு வேளை சர்வைவல் ஹாரர் கேம் பண்ணலாம், இல்லைனா வந்து கால் ஆஃப் டியூட்டி மாதிரி ஃபாஸ்ட் பேஸ் ஷூட்டர் கூட பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற ஹெல்த் சிஸ்டம், அதுக்கேற்ற எக்கனாமி நீங்கள் கொடுக்காம விட்டிங்கன்னா உங்கள் கேம் டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆகிடும். ஆஸ் அ கேம் டெவலப்பராக நம்மளோட வேலை என்னென்னா வந்து இந்த ஸ்கேர்சிட்டி அதுக்கப்புறம் ரிவார்டை வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ஒன்றுத்துக்கும் வந்து டீட்டெயில்டாக எந்த மாதிரி பேஸில் இந்த கேம் இருக்க போகுது, எந்த மாதிரி ஜான்ரா இருக்க போகுதுன்றதை வச்சு வந்து இதை நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ இதை தப்பாக டிசைன் பண்ணுறோன்னா அந்த கேம் வேலைக்கு ஆகாது. இப்போ உங்களுக்கு கேம் எக்கனாமியை பற்றி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தமிழ் கேம் டெவலப்பர் கம்யூனிட்டிக்காக ஒரு கேம் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். அதோட பேர் வந்து இட்லி கடை. ஸோ அந்த கேமில் வந்து நம்ம கூட 2 கேம் டெவலப்பர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றியும் இல்லை இந்த கேமுக்கான ஐடியா எதனா சொல்லணும்னா நீங்கள் இந்த கமெண்ட்டில் சொல்லலாம். அதே மாதிரி என் கூட சேர்ந்து இந்த கேமில் வேலை செய்யணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ காய்ஸ். ஹேவ் ஃபன். நன்றி.